அனைவருக்கும் வணக்கம். Calculations related to 7QC tools என்ற இந்த இரண்டாவது வீடியோவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் முதல் வீடியோவில் ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தபடி சில calculations 7QC tools தொடர்பான தகவல்களை கொண்டு சில calculationsகளை நாம் செய்ய போகிறோம். அந்த வகையில் இது இரண்டாவது வீடியோ. நாம் முன்பே குறிப்பிட்டது போல 7QC டூல்ஸ்களை நாம் நமது வீடியோக்கள் மூலமாக நன்றாக அறிந்து கொண்டோம். அது மட்டுமன்று 12 ஸ்டெப் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜியும் நன்றாக தெரிந்து கொண்டோம். சில கால்குலேஷன்ஸ் 7QC டூல்ஸ்களுடன் தொடர்புள்ளன என்பதையும் நாம் அறிந்து கொண்டுள்ளோம். இந்த வரும் ஸ்லைடுகளில் 7QC டூல் சம்பந்தமான கால்குலேஷன்ஸ் காட்டப்பட்டுள்ளன. அந்த கால்குலேஷன்ஸ்களை கொண்டு எப்படி ஆன்சர்களை வரவழைப்பது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது வீடியோவில் நாம் ஹிஸ்டோகிராம் மற்றும் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான கால்குலேஷன்களை பார்க்க போகிறோம். முதலாவது ஹிஸ்டோகிராம் சம்பந்தமான எக்ஸாம்பிள், ஸ்டார் QC சர்க்கிள் மெம்பர்ஸ் அவங்க ஒரு ஹிஸ்டோகிராம் பண்ண விரும்புகிறாங்க. 560 அப்சர்வேஷன்ஸ் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக்கி பாக்கெட்ஸ் அதோட வெயிட்ஸை மெஷர் பண்ணி 560 அப்சர்வேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த அப்சர்வேஷன்ஸோட ரேஞ்ச், அதாவது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ். அந்த லோயஸ்ட் ரீடிங் 98.5 கிராம்ஸ். அவங்க யூஸ் பண்ண லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த பேலன்ஸ் 0.1 கிராம் அப்படின்னா வாட் ஷுட் பி த லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்? இதுதான் கேள்வி. நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டோகிராம் மாடியூலில் பார்த்துருக்கோம். ரெக்கமெண்டட் கிளாஸ் இன்டர்வல், அதாவது அப்சர்வேஷன்ஸ் இவ்வளோ இருந்தால் என்ன கிளாஸ் இன்டர்வல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த டேபிள் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதில் 560 அப்சர்வேஷன்ஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளவு? 10. ஸோ என்ன ஸ்டெப்ஸு லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலை கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவில் லோயஸ்ட் அப்சர்வேஷன் 98.5 கிராம்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த பேலன்ஸ் எவ்வளவு? 0.1 கிராம். ஸோ லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எப்படி? எக்ஸ் மினிமம் மைனஸ் 0.5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ 98.5 மைனஸ் 0.5 into 0.1. ஸோ அப்படின்னா 98.5 மைனஸ் 0.05. அப்போ ஆன்சர் 98.45. அப்போ லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? 98.45 கிராம்ஸ். ரெண்டாவது கேள்வி, சன் QC சர்க்கிள் மெம்பர்ஸ் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, 665 அப்சர்வேஷன்ஸோட வெயிட் ஆஃப் த குக்கி பாக்கெட்ஸை மெஷர் பண்ணி ஒரு ஹிஸ்டோகிராம் போட விரும்புகிறாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் எவ்வளவு? 3 கிராம்ஸ். அந்த ஹையஸ்ட் ரீடிங் எவ்வளவு? 98.5 கிராம்ஸ். அகெயின் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த பேலன்ஸ் எவ்வளவு? 0.1 கிராம். வாட் ஷுட் பி த லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்? எப்படி பண்ணுறது? அகெயின் நம்ம முதல்லே சொன்ன மாதிரி தான். கிளாஸ் இன்டர்வல் வேணும்னா அப்சர்வேஷன்ஸ் அடிப்படையில் நம்ம கிளாஸ் இன்டர்வலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த டேட்டாவுக்கு கிளாஸ் இன்டர்வல் நம்ம அதை பற்றி பாதர் பண்ண வேண்டாம். நம்ம ஏன்னா லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் அல்லது அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஸ்டெப்ஸு? ஹையஸ்ட் அப்சர்வேஷன் எவ்வளவு? எக்ஸ் மேக்ஸு 98.5 கிராம்ஸ். ரேஞ்சு கொடுத்துருக்கு 3 கிராம்ஸ். ஸோ அப்போ லோயஸ்ட் அப்சர்வேஷன் எவ்வளவா இருக்கும்? அதாவது எக்ஸ் மினிமம் எவ்வளவா இருக்கும்? 98.5 மைனஸ் 3, அதாவது 95.5 கிராம்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த பேலன்ஸ் எவ்வளவு? 0.1 கிராம். ஸோ அப்படின்னா லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? எக்ஸ் மினிமம் மைனஸ் 0.5 இன்ட்டு டபிள்யூ, அதாவது 95.5 மைனஸ் 0.5 இன்ட்டு 0.1, அதாவது 95.5 மைனஸ் 0.05, அதாவது 95.45. ஸோ லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? 95.45 கிராம்ஸ். மூன்றாவது ஹிஸ்டோகிராமில் மூன்றாவது எக்ஸாம்பிள், மூன் QC சர்க்கிள் மெம்பர்ஸ்
ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறாங்க. என்ன? ரெடியூசிங் ரிஜெக்ஷன் இன் பால் பேரிங் குவாலிட்டி. ஸோ அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க? ஒரு ஹிஸ்டோகிராம் என்ன அப்சர்வேஷன்ஸ், 875 அப்சர்வேஷன்ஸ். அவங்க எடுத்துக்கிட்ட பேராமீட்டர் என்ன? டயமீட்டர் ஆஃப் பால்ஸ். ஸோ அந்த அவங்க மெஷர் பண்ண அந்த மெஷர்மெண்ட்ஸோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.66 சென்டிமீட்டர்ஸ். அந்த ஹையஸ்ட் ரீடிங் வந்து 9.46 சென்டிமீட்டர்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு? 0.02 சென்டிமீட்டர்ஸ். ஸோ வாட் ஷுட் பி த செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் த ஹிஸ்டோகிராம்? செகண்ட் கிளாஸோட இன்டர்வல் எவ்வளவு? அதான் நம்ம முன்பே பார்த்த மாதிரி அப்சர்வேஷனுக்கும் கிளாஸ் இன்டர்வலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் என்ன கால்குலேஷனுக்கு? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளவு? மோர் தேன் 500. ஸோ அப்போ செலக்டட் நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளவு? 10. கே வந்து 10. ஹையஸ்ட் அப்சர்வேஷன் எவ்வளவு? 9.46 சென்டிமீட்டர்ஸ். 9.46 சென்டிமீட்டர்ஸ். ரேஞ்ச் எவ்வளவு? ஆர் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வந்து 1.66 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, 1.66 சென்டிமீட்டர்ஸ். அப்போ லோயஸ்ட் அப்சர்வேஷன் எவ்வளவு? எக்ஸ் மினிமம் 9.46 மைனஸ் 1.66, அதாவது 7.8 சென்டிமீட்டர்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு? 0.02 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அப்போ லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? எக்ஸ் மினிமம் மைனஸ் 0.5 இன்ட்டு டபிள்யூ. ஸோ 7.8 மைனஸ் 0.5 இன்ட்டு 0.02, அதாவது 7.8 மைனஸ் 0.01. அதோட வேல்யூ எவ்வளவு? 7.79. நமக்கு என்ன கேட்டிருக்கு? விட்த் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ விட்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வலுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் பிளஸ் டபிள்யூ டிவைடட் பை கே. ஆருங்கிறது ரேஞ்சு, டபிள்யூங்கிறது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், கே வந்து நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஸோ இங்கே 1.66 plus 0.02 divided by 10, அதாவது 0.168. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்கும்? மினிமம் வேல்யூ 7.79. 7.79லேருந்து 7.79 plus 0.168 இருக்கும். அதாவது 7.79லேருந்து 7.958 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கு? செகண்ட் கிளாஸ் இன்டர்வல். அப்போ செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ இருக்கும்? 7.958லேருந்து 7.958 ப்ளஸ் 0.168, அதாவது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் 7.958 டு 8.126 இருக்கும். இதான் ஆன்சர். நாலாவது கேள்வி. மார்ஸ் QC சர்க்கிள் மெம்பர்ஸ் அவங்க டிசைட் பண்ணுறாங்க டு மேக் எ ஹிஸ்டோகிராம் வித் 180 அப்சர்வேஷன்ஸ். அவங்க என்ன எடுக்கிறாங்க? டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் மெஷர்ட் பை த டீம். ரேஞ்ச் ஆஃப் த மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவு? 6.3 mm. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு? 0.1 mm. வாட் வில் பி த விட்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் த ஹிஸ்டோகிராம்? அதாவது ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலோட விட்த் எவ்வளவு, அதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அண்டு இன்டர்வல்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டெப்ஸ் டு கால்குலேட் த கிளாஸ் இன்டர்வல். சின்ஸ் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளவு? 180. ஸோ 180னா எவ்வளோவில் இருக்கணும்? கிளாஸ் இன்டர்வல் 8 இருக்கணும். ஸோ செலக்டட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? k = 8. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு? 0.1 mm கொடுத்துருக்கு. ஸோ விட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் என்ன ஃபார்முலா? ஆர் பிளஸ் டபிள்யூ டிவைடட் பை கே. ஆர் வந்து ரேஞ்சு, அதாவது 6.3, டபிள்யூ 0.1 mm டிவைடட் பை கே. கே வந்து ஆல்ரெடி 8. ஸோ விட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? 6.4 டிவைடட் பை 8, அதாவது 0.8 mm. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலும் எவ்வளோ விட்த்தில் இருக்கும்? 0.8 mmல இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 5 ரிலேட்டட் டு ஹிஸ்டோகிராம். மூன் QC சர்க்கிள் மெம்பர்ஸ் அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்? ரெடியூசிங் ரிஜெக்ஷன் இன் பால் பேரிங் குவாலிட்டி. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க? ஒரு ஹிஸ்டோகிராம். அந்த ஹிஸ்டோகிராமில் 925 அப்சர்வேஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற அப்சர்வேஷன்ஸ் என்ன? டயமீட்டர் ஆஃப் பால்ஸ்.
ஸோ அதோட லோயஸ்ட் ரீடிங் வந்து எவ்வளவு 7.8 சென்டிமீட்டர், ஹையஸ்ட் ரீடிங் 9.46 சென்டிமீட்டர். ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ் கவுண்ட் என்ன 0.02 சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டின் என்ன, வாட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் த ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராமோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? நம்ம ஆல்ரெடி தெரியும், என்ன பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கும் கிளாஸ் இன்டர்வல்ஸ், ஹிஸ்டோகிராமோட கிளாஸ் இன்டர்வல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப்ஸ் டு கால்குலேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி அப்சர்வேஷன்ஸ் வந்து 500க்கு மேலே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கோம், கே வந்து 10. ஹையஸ்ட் அப்சர்வேஷன் எக்ஸ் மேக்ஸ் என்ன 9.46 சென்டிமீட்டர்ஸ். லோயஸ்ட் அப்சர்வேஷன் எக்ஸ் மின் என்ன 7.8 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அப்போ ரேஞ்ச் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்ன, ஆர் மேக்ஸ் மைனஸ் மினிமம் 1.66 சென்டிமீட்டர்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டபிள்யூ என்ன 0.02 சென்டிமீட்டர்ஸ். ஸோ லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் என்ன, எக்ஸ் மின் மைனஸ் 0.5 இன்டூ டபிள்யூ. ஸோ 7.80 மைனஸ் 0.5 இன்டூ டபிள்யூ 0.02. ஸோ 7.8 மைனஸ் 0.01, அதாவது 7.79. சரி, வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வலுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர் பிளஸ் டபிள்யூ டிவைடட் பை கே. ஸோ இங்கே வந்து 1.66 வந்து ஆர் பிளஸ் 0.02 டபிள்யூ டிவைடட் பை 10 0.168. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்கும், 7.79 அதிலிருந்து 7.79 பிளஸ் 0.168 அப்படின்னா 7.79 to 7.958. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு, 7.79 to 7.958. இதான். அடுத்த எக்ஸாம்பிள் 6. ஸ்மார்ட் QC சர்க்கியூட் மெம்பர்ஸ். ஸோ அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, ரிடியூசிங் ரிஜெக்ஷன் இன் மெஷின்டு பார், அதோட டைமென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அவங்களோட ஹிஸ்டோகிராம் எவ்வளோ அப்சர்வேஷன் எடுத்திருக்காங்க, 945 அப்சர்வேஷன்ஸ். ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட் என்ன, விட்த் ஆஃப் த பார்ஸ். ஓகே, ஸோ அந்த அவங்க விட்த் மெஷர் பண்ணுற அந்த 945 அப்சர்வேஷன்ஸில் லோயஸ்ட் ரீடிங் எவ்வளவு 67.8 mm அண்ட் ரேஞ்ச் வந்து 3.8 mm. ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு 0.2 mm. ஸோ வாட் ஷுட் பி த லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ அவங்களோட ஹிஸ்டோகிராமோட லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு, அதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இதுலேயும் 945 அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா எபவ் 500. ஸோ நம்மளோட நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து 10 நமக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் டு கால்குலேட் த லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸு கே வந்து 10, லோயஸ்ட் அப்சர்வேஷன் 67.8 mm அண்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்கு 3.8 mm. ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டபிள்யூ வந்து 0.2 mm. ஸோ லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு, எக்ஸ் பின் மைனஸ் 0.5 இன்ட்டு டபிள்யூ. ஸோ 67.8 மைனஸ் 0.5 இன்ட்டு 0.2. ஓகே, 67.8 மைனஸ் 0.1 அதாவது 67.7. வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வலுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர் பிளஸ் டபிள்யூ டிவைடட் பை கே, அதாவது 3.8 பிளஸ் 0.2 டிவைடட் பை 10 அதாவது 0.4. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ இருக்கணும், 67.7லேருந்து 67.7 பிளஸ் 0.4 அதாவது 67.7 டு 68.10. நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கே வந்து 10. ஸோ 10 கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்கு. லோயர் லிமிட் ஆஃப் த லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ இருக்கும், 67.7ங்கிறதா லோயர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ 10 கிளாஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்னா 10 மைனஸ் 1 இன்ட்டு 0.4 அதை கூட்டணும்னா 67.7 பிளஸ் 3.6. ஸோ 71.3 தான் லோயர் லிமிட் ஆஃப் த லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் டோட்டலாக எப்படி இருக்கும், 71.3 பிளஸ் 0.4. ஸோ 71.3 டு 71.3 பிளஸ் 0.4 அதாவது 71.3 டு 71.7. ஸோ லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கும், 71.3 டு 71.7. Okay. Another example of a histogram. Members of a
குவாலிட்டி சர்க்கிள் டீம் அவங்க வந்து ப்ராசஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. அண்டு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்க, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை த ப்ராசஸ் இஸ் 1 lakh. அந்த ப்ராசஸ் வந்து 1 lakh பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸ் குவாலிட்டி லெவல் எப்படி இருக்குது, 2 sigma லெவலில் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு பார்ட்ஸ் வில் பி ரிஜெக்டட்? ஏன் ரிஜெக்ட் ஆகுது? சில பார்ட்ஸ் வந்து வில் பி லையிங் அவுட் சைட் த யூஎஸ்எல் அண்டு எல்எஸ்எல். ஸோ எவ்வளோ பார்ட்ஸ் வில் பி ரிஜெக்டட்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இட் இஸ் ஃபாலோயிங் த நார்மல் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டோகிராம் மாடியூலில் பார்த்துருக்கோம், என்ன ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆல்வேஸ் ஆவரேஜ் வில் பி அட் த சென்டர், லெஃப்ட் சைடு 3 sigma, ரைட் சைடு 3 sigma, அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 sigmaவில் 99.73% ஆஃப் த டேட்டா இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 sigmaவில் 95.45% ஆஃப் த டேட்டா இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 sigmaவில் 68.27% ஆஃப் த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ப்ராசஸோட சிக்மா லெவல் எவ்வளவு? 2 sigma லெவல். தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸோட எல்எஸ்எல் வந்து இந்த லைனில் இருக்குது, இந்த ப்ராசஸோட யூஎஸ்எல் வந்து இந்த லைனில் இருக்குது. That means 95.45% will be within the specification. Okay. So 95.45% will be within plus or minus 2 sigma level in a standard normal distribution. அப்படின்னா எவ்வளோ பார்ட்ஸ் will be lying outside? இந்த ஏரியா will be lying outside. That means 1 lakh into 0.0455. That means 4,550 parts will be lying outside the specification limits, and adanala we will be rejecting it. So in a 2 sigma process, 4,550 parts will be lying outside the specification limits, and adanala we will be rejecting them. Idan answer. Adutha kelvi, 8th example. Members of a QC team analyzed a process which is following again standard normal distribution. So number of parts produced by the process எவ்வளவு? 50,000. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன குவாலிட்டி லெவலில் இருக்குது? 3 sigma லெவலில் இருக்குது. 3 sigma லெவலில் இருந்தால் எவ்வளோ பார்ட்ஸ் வில் பி வித்தின் யூஎஸ்எல் அண்ட் எல்எஸ்எல். ஸோ 3 sigma ப்ராசஸில் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸில் எவ்வளோ பார்ட்ஸ் வில் பி வித்தின் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன் அ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 99.73% will be lying within the specifications. Okay. அப்படின்னா 99.73% of the parts will be accepted. எவ்வளோ parts will be rejected? 1 minus 0.9973 will be rejected. அதாவது 50,000 into 0.9973, 49,865 parts will be lying within the specification limits. So 5 lakhs minus 49,865 will be rejected. So எவ்வளோ பார்ட்ஸ் விதின் ஸ்பெக் இருக்கும் 3 sigma ப்ராசஸில்? 50,000 டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன்னா 49,865 will be lying within the specification limits. ஓகே. அது அடுத்தது ஹிஸ்டோகிராம் ரிலேட்டட் எக்ஸாம்பிள். இதில் வந்து நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஜூபிட்டர் QC சர்க்கிள் டீம் மெம்பர்ஸ் they measured a shaft diameter samples. ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ் கவுண்ட் வந்து 0.01 mm. த டயமீட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளவு? 10 + or - 0.1 mm. ஸோ இந்த டேபிள் என்ன காட்டுது? மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டயமீட்டர்ஸ், 48 சாம்பிள்ஸோட ஷாஃப்ட் டயமீட்டர்ஸ். ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி we have to calculate process capability indices. Process capability indicesனா CP and CPK நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே 48 ஷாஃப்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம் போட்டுட்டோம். எல்எஸ்எல் வந்து என்ன? 10 - 0.1, தட் மீன்ஸ் 9.9 mm. யூஎஸ்எல் எவ்வளவு? 10 + 0.1, ஸோ 10.1 mm. ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம் போட்டுட்டோம். ஃப்ரம் த ஹிஸ்டோகிராம் என்ன நம்ம பார்க்குறோம்? ஆல் த பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸும் லையிங் வித்தின் த ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ் சிபி அண்ட் சிபிகே கால்குலேட் பண்ணோம். சிபி அண்ட் சிபிகே எப்படி கால்குலேட் பண்ணுறது?
அதுக்கு வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் வேணும். ஒன்று ஆவரேஜ், அதாவது மீன் வேல்யூ வேணும். இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ரெண்டு ஃபங்க்ஷன், ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், STDEV அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இதை யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ், அதாவது மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ மீன் வேல்யூ எவ்வளோ வருது? மியூ 9.995 மில்லிமீட்டர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எவ்வளோ வருது? 0.0258. அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 10.1 mm, தட் இஸ் 10 + 0.1. லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 9.9, அதாவது 10 - 0.1. ஸோ டாலரன்ஸ் எவ்வளவு? 10.1 - 9.9, 0.2 mm. ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆல்ரெடி நமக்கு தெரியும். CP இஸ் USL minus LSL, அதாவது டாலரன்ஸ் டிவைடட் பை 6 சிக்மா. 0.2 divided by 6 into 0.0258. So CP value 1.292. CPK வந்து என்ன? Minimum of USL minus average divided by 3 sigma அல்லது average minus LSL divided by 3 sigma. இது ரெண்டுல எது கம்மியோ அது. So minimum of எவ்வளவு? USL 10.1 minus 9.995, அதான் average, divided by 3 sigma, 0.3 into 0.0258. அதே மாதிரி average 9.995 minus 9.9 divided by 3 into 0.0258. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எவ்வளவு? 1.357, 1.227. இதில் எது மினிமம்? 1.227 is a minimum. ஸோ CP வேல்யூ எவ்வளவு? 1.292. CPK வேல்யூ எவ்வளவு? 1.227. இதுதான் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ். இப்போ அடுத்த கேள்வி, அதுவும் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ் பற்றின வேல்யூ தான், கால்குலேஷன் தான். எக்ஸாம்பிள் 10. ஜூபிட்டர் QC சர்க்கிள் டீம் மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷாஃப்ட் டேம்டன் மெஷர் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 0.01 mm. சப்போஸ் அந்த டயமீட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 mm வச்சுப்போம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்போ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராமில் வந்து LSL எப்படி இருக்கு பாருங்க, 10.0 mm, தட் இஸ் 10.1 மைனஸ் 0.1, அது வந்து LSL. USL வந்து 10.1 ப்ளஸ் 0.1, ஸோ 10.2. நம்ம என்ன பார்க்குறோம்? இவ்வளோ டேட்டா வந்து வெளியில் வந்துருச்சு. தட் இஸ் ஃப்ரம் த ஹிஸ்டோகிராம் என்ன நம்ம பார்க்குறோம்? மெனி பாயிண்ட்ஸ் ஆர் லையிங் அவுட் சைட் த ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வெளியில் இருக்குது. டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த LSL. இது வந்து LSLக்கு லெஃப்ட் சைடில் நிறைய டேட்டா வெளியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து இன்னும் என்ன பார்க்குறோம்? ப்ராசஸோட ஆவரேஜ் வந்து ஸ்பெசிஃபிகேஷனோட LSL விட கம்மியாக இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடில் வந்துச்சு. அதாவது ப்ராசஸோட ஆவரேஜ் வெளியில் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷனை விட்டு வெளியில் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே டேட்டா தான், அதனால் ஆவரேஜ் சேம் தான் 9.995, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே தான் 0.0258. பட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளவு? 10.2. எப்படி? 10.1 ப்ளஸ் 0.1. லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளவு? 10. ஸோ டாலரன்ஸு அதே தான் 0.2 mm. ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? CP வந்து USL மைனஸ் LSL பை 6 சிக்மா, அதாவது 0.2/6 இன்ட்டு 0.0258. இதோட CP வேல்யூ எவ்வளோ? 1.292. இது பாருங்க, CP வேல்யூ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் நம்பர் 9ல் என்ன இருந்ததோ அதே தான். CP வேல்யூ சேஞ்ச் ஆகலை, ஆனால் CPK சேஞ்ச் ஆகுது. எப்படி? CPK வந்து ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணுறோம். USL மைனஸ் மியூ டிவைடட் பை 3 சிக்மா, மியூ மைனஸ் LSL பை 3 சிக்மா. இது ரெண்டில் எது கம்மியோ ஸோ அப்படி கால்குலேட் பண்ணாங்க. என்ன ஆகுது? 10.2 மைனஸ் 9.995 டிவைடட் பை 3 இன்ட்டு 0.0258. 9.995 மைனஸ் 10 டிவைடட் பை 3 இன்ட்டு 0.0258. அப்போ ரெண்டு வேல்யூ வருது இல்லையா? 2.649 மைனஸ் 0.0646. இப்போ இது ரெண்டில் எது மினிமம்? மைனஸ் 0.0646. அப்போ CPK நெகட்டிவ் ஆயிடுச்சு பாருங்க. CPK has become negative. ஏன்? ப்ராசஸோட ஆவரேஜ் இஸ் அவுட் சைட் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அதாவது மீன் வந்து 9.995, ப்ராசஸ் ஆவரேஜ் 9.995, ஆனால் LSL வந்து 10. ஸோ CPK வில் பி நெகட்டிவ். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்?
if the process ஓட ஆவரேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டோட வெளியில் இருந்தா, that is outside any one of the specification, LSL விட்டு லெஃப்ட் சைடில் இருந்தாலும் சரி, USL விட்டு ரைட் சைடில் இருந்தாலும் சரி, சிபிக்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகிடும். ஸோ ப்ராசஸோட ஆவரேஜ் ஸ்பெசிஃபிகேஷனோட லெவலை விட்டு வெளியில் இருந்தால் சிபிகே நெகட்டிவ் ஆகிடும். நவ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 11. ஜுரான் QC சர்க்கிள் மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? தே மெஷர்ட் ஷாஃப்ட் டயமீட்டர் சாம்பிள்ஸ். அந்த அவங்க மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.01 mm. ஸோ அவங்க மெஷர் பண்ணுற ஷாஃப்ட் டயமீட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 mm. வாட் வில் பி த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ், அதாவது சிபி சிபிகே என்ன? ஸோ நமக்கு என்ன தெரியும்? LSL 10.1 மைனஸ் 0.1 அதாவது 10 mm, USL 10.1 ப்ளஸ் 0.1 mm 10.2. ஸோ இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க ஷாஃப்ட் வேல்யூஸ், அதை வச்சு நம்ம ஹிஸ்டோகிராம் போட்டோம். ஸோ ஹிஸ்டோகிராமில் நம்ம என்ன பார்க்குறோம்? மெனி பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸு அவுட் சைட் த ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அவுட் சைட் த ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது. அதாவது டு லெஃப்ட், அதாவது LSLோட லெஃப்ட் சைடில் நிறைய பாயிண்ட்ஸு இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ராசஸோட ஆவரேஜ், அதாவது ப்ராசஸ் மீனும் LSL வேல்யூவும் சேம். அதாவது ப்ராசஸ் மீனும் 10 mm, LSL வேல்யூவும் 10 mm. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிபிசிபிகே எப்படி இருக்கும்? நம்ம சிபிசிபிகே கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நாம் முன்பே பார்த்துட்டோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆவரேஜ் அண்ட் STDEV. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ப்ராசஸோட ஆவரேஜ் அல்லது மீன் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஆவரேஜ் எவ்வளோ வருது? மீன் ஆர் ஆவரேஜ் 10 mm, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.0264, அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டு 10.2 mm, லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் 10 mm. ஸோ டாலரன்ஸ் வேல்யூ என்ன? USL மைனஸ் LSL 0.2 mm. ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சிபி டாலரன்ஸ், அதாவது USL மைனஸ் LSL டிவைடட் பை 6 sigma. ஸோ 0.2 டிவைடட் பை 6 into 0.0264 1.263. ஸோ சிபி வேல்யூ எவ்வளவு? 1.263. இது வந்து என்ன காட்டுது? ப்ராசஸ் வேரியேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு காட்டுது. சிபிகே என்ன? மினிமம் ஆஃப் USL மைனஸ் மியூ டிவைடட் பை 3 sigma அல்லது மியூ மைனஸ் LSL டிவைடட் பை 3 sigma. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணால் என்ன ஆகும்? 10.2 மைனஸ் 10 டிவைடட் பை 3 டைம்ஸ் 0.0264, 10 மைனஸ் 10 டிவைடட் பை 3 டைம்ஸ் 0.0264. ஸோ ரெண்டு வேல்யூ என்னென்ன வேல்யூ? 2.5250. ஏன் 0? மியூ 0, LSL 0, அதனால் 0. ஸோ இந்த ரெண்டில் மினிமம் வேல்யூ எது? 0. ஸோ சிபிகே வேல்யூ என்ன? 0. அதாவது ப்ராசஸோட ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். அதாவது ப்ராசஸோட ஆவரேஜும் LSL சேம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிபிகே வேல்யூ 0 ஆகிடுது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ப்ராசஸ் ஆவரேஜ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஈக்குவலாக இருந்தால், அதாவது LSLக்கோ அல்லது USLக்கோ ஈக்குவலாக இருந்தால் சிபிகே என்ன ஆகும்? 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 12. இன் அ ப்ராசஸ் த வேல்யூ ஆஃப் சிபி அண்ட் சிபிகே ரெண்டும் ஈக்குவல். ஒரு ப்ராசஸில் சிபியும் சிபிகே ஈக்குவல், அதோட வேல்யூ எவ்வளவு? 1. 20,000 பீசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸில் எவ்வளோ பீசஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்கும்? அதான் கேள்வி. ஸோ சிபியும் சிபிகேயும் ஈக்குவல். சிபி என்ன? USL மைனஸ் LSL டிவைடட் பை 6 sigma. சிபிகே என்ன? மினிமம் ஆஃப் USL மைனஸ் ஆவரேஜ் டிவைடட் பை 3 sigma. அதே மாதிரி ஆவரேஜ் மைனஸ் LSL டிவைடட் பை 3 sigma. ஸோ சிபியும் சிபிகே 1 அப்படிங்கிறனால ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்லி சென்டர்டு இந்த மாதிரி இருக்கும். அண்டு கம்ப்ளீட்லி சென்டர்டு ப்ராசஸ் அண்டு எந்த லெவலில் இருக்குது? 3 sigma லெவலில் இருக்குது. தட் மீன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ப்ராசஸோட வேரியேஷன் எப்பயும் 6 sigma அண்டு சிபிக்கு 1 அப்படின்னா ப்ராசஸோட ஆவரேஜும் ஸ்பெசிஃபிகேஷனோட ஆவரேஜும் கரெக்டாக சென்டரில் இருக்கும், ஒரே வேல்யூ. இந்த சைடு 3 sigma, இந்த சைடு 3 sigma. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது? USL மைனஸ் மியூவும் மியூ மைனஸ் LSLும் ஈக்குவல், அது 3 sigma. அப்படின்னா தான் நமக்கு சிபிகேயும் 1 ஆகும், சிபியும் 1 ஆகும்.
ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸில் இது ஒரு 3 சிக்மா ப்ராசஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 99.73% ஆஃப் த டேட்டா வில் பி லையிங் வித்தின் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். ஸோ அப்படின்னா 0.27 வந்து வில் பி லையிங் அவுட் சைட் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராசஸில் 20,000 பீசஸ். ஸோ எவ்வளவு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு வெளியில் இருக்கும் 20,000 இன்ட்டு 0.0027, அதாவது 54 parts will be lying outside the specifications. ஆக ஒரு ப்ராசஸ் வந்து சிபி அண்ட் சிபிக்கு ரெண்டும் ஒன்றா இருந்து 20,000 பீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 54 பீஸ் வில் பி டிஃபெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். நான் இது வரைக்கும் ஹிஸ்டோகிராமில் பல கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹிஸ்டோகிராம் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது தான் மோஸ்ட் பாப்புலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனாலிசிஸில் உபயோகிக்கிறது. ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், பெல் கர்வ் மாதிரி இருக்கும். அது வந்து 2 பேராமீட்டர்ஸால் டிஃபைன் பண்ணுவோம். ஒன்று மீன், அதாவது ஆவரேஜ், இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. ஸோ நமக்கு வந்து மியூவும் சிக்மாவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நார்மல் கர்வ், இந்த நார்மல் கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா என்ன மாதிரி ஏரியா, எந்த வேல்யூ எக்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸுக்கும் அந்த நார்மல் கர்வுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணணும். அந்த இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை ரெஃபர் பண்ணி நம்ம பார்க்கணும். இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஹிஸ்டோகிராம் மாடியூலில் பார்த்துருக்கோம். நவ் இப்போ அதை ரிலேட் பண்ண கால்குலேஷன்ஸ். ஸோ நமக்கு என்னென்ன தெரியும், ஆல்ரெடி ஆவரேஜ் மியூ தெரியும், சிக்மா தெரியும். எக்ஸ், ஏதாவது எந்த எக்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த மூணையும் யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸு மியூ சிக்மாவை யூஸ் பண்ணி we can calculate z. அந்த z கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா இங்கே இருக்குது, z is equal to x minus mu divided by sigma. எக்ஸுங்கிறது எனி வேல்யூ, கொடுத்துருக்கிற வேல்யூ, இது ஆவரேஜ், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ நம்ம we can find out the area below the normal curve. ஸோ இந்த ஏரியாவை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி நம்ம z கால்குலேட் பண்ணோம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை ரெஃபர் பண்ணோம். ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு z ஈக்குவல் டு 1.15. ஸோ z ஈக்குவல் டு 1.15 அப்படின்னா the area below the standard normal distribution curve என்ன, 0.8749, அதாவது 1.1 அப்படிங்கிறத இந்த காலத்தில் பார்த்துட்டு, அதாவது இந்த ரோவில் வந்து 1.1 பார்த்துட்டு அந்த 0.05 அந்த காலத்தை பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ 0.8749. ஸோ 1.15 z ஈக்குவல் 1.15ங்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படி ஏரியா 0.8749. திஸ் இஸ் த கியூமுலேட்டிவ் ஏரியா. கியூமுலேட்டிவ் ஏரியானா இந்த எண்டிலிருந்து இருக்கிற ஃபுல் ஏரியா, இந்த ஏரியா அப்படின்னு பேர். ஓகே, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏரியாவை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன, norm.dist. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1.15 அப்படின்னு வச்சுங்க. மியூ ஈக்குவல் டு 0 அண்டு சிக்மா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனா அது ஒரு சிம்பிள். அந்த 1னா கியூமுலேட்டிவ் ஏரியாவை கொடுக்கும். ஸோ நம்ம இந்த நாளையும் இந்த நார்ம் டிஸ்டில் ஃபீட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் வந்து 1.15, ஆவரேஜ் 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, கியூமுலேட்டிவாக ஏரியா வேணுங்கிறதுக்காக 1, இதை கொடுத்தோன்னா 0.8749. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. இதுவும் 0.8749, இதுவும் 0.8749. இந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவை கால்குலேட் பண்ணோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை வச்சு ஹிஸ்டோகிராமில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். இங்கே வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 13. ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டில் வாங்கிக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்கு. சயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹிஸ்டோகிராமில் கொடுத்துருக்கு. அந்த மார்க்ஸோட ஆவரேஜ், அதாவது மியூ, அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெண்டும் முறையே 60 and 10. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்
who have scored more than 70 marks. 70 marks மேலே எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த ஹிஸ்டோகிராமை நம்ம பார்க்குறோம். மார்க் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸு ஹிஸ்டோகிராமில் இருக்குது. இந்த ஹிஸ்டோகிராமில் இந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்கோம்ல, இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு 70% மார்க் வாங்கியிருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் இதுதான். நமக்கு என்ன வேணும்? மோர் தேன் 70%. இந்த பர்சன்டேஜ் வேணும். எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் 70க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு வேணும். சரி, இந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஆவரேஜ் மியூ எவ்வளவு? 60. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எவ்வளவு? 10. ஸோ எனி ஏரியா, எந்த ஏரியா ஃபார் அ கிவன் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணோம். இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த இசட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் ரெஃபர் பண்ணலாம். இப்போ இசட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. எக்ஸுங்கிறது கொடுக்கப்பட்ட வேல்யூ, மியூ அப்படிங்கிறது ஆவரேஜ், சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்ம எக்ஸாம்பிளில் ஆவரேஜ் மியூ வந்து எவ்வளவு? 60. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 10. கொடுக்கப்பட்ட வேல்யூ எக்ஸ் எவ்வளவு? 70. ஸோ இசட் வந்து 70 மைனஸ் 60 பை 10, அதாவது இசட் ஈக்குவல் டு 1. ஸோ இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கியூமுலேட்டிவ் ஏரியா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இசட் 1.0 ஃபஸ்ட்டு காலத்திலே வந்துடுது, 0.8413. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் படி கியூமுலேட்டிவ் ஏரியா இங்கேருந்து அப் டு 70 வரைக்கும் உள்ள ஏரியா எவ்வளவு? 0.8413. மொத்த ஏரியா வந்து எவ்வளவு? 1. நம்ம ஆல்ரெடி தெரியும், ஹிஸ்டோகிராமோட மொத்த ஏரியா 1 அல்லது 100%. ஸோ ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 70க்கு மேலே வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஏரியா எவ்வளவு அல்லது ப்ரப்போர்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.8413. அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு 70க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க? 15.87% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு 70க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதாவது 70 மேலே வாங்கியிருக்கிற மாணவர்களோட விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.87%. இதுதான் நம்மளோட நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ, அதுதான் 15.87%. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரைஸஸ் ஆஃப் அ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் விற்கிற ஒரு கடையில் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அதாவது அந்த பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாம் ஹிஸ்டோகிராம் போட்டால் அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வருது. அந்த மீன் ப்ரைஸ் ஆஃப் த ஃபோன் எவ்வளவு? 14,000. அண்டு அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு? 1000. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிட்வீன் 13,500, அதாவது 13,500லேருந்து 14,750 ரூபா வரைக்கும் உள்ள ஃபோன்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு? இதை இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? ஆவரேஜ் வந்து 14,000, சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1000. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? 13,500லேருந்து 14,750 வரைக்கும் உள்ள ப்ரைஸ் உள்ள ஃபோன்ஸோட குவான்டிட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு, அதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எந்த ஏரியா வேணாலும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் வேல்யூட ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஓகே, ஸோ நம்ம 2 இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு 2 எக்ஸ் இருக்குது. x1 13,500, இன்னொரு x2 14,750. ஸோ 2க்கான இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட மியூ 14,000, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1000, எக்ஸ் வேல்யூஸ் என்னென்னா 13,500 அண்ட் 14,750. அப்போ Z1 13,500 மைனஸ் 14,000 பை 1000, அதாவது Z வந்து மைனஸ் 0.5. ஸோ Z1 மைனஸ் 0.5. அதே மாதிரி Z2 வந்து 14,750 மைனஸ் 14,000 டிவைடட் பை 1000, அதாவது 0.75. Z2 வந்து 0.75. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஏரியா பிட்வீன் Z1 ஈக்குவல் டு மைனஸ் 0.5லேருந்து Z2 ஈக்குவல் டு 0.75 வரைக்கும் பண்ணணும். ஸோ இந்த எபோவ் எக்ஸாம்பிளில் x1ங்கிறது
லெஃப்ட் ஆஃப் மீனில் இருக்குது, அதாவது ஆவரேஜுக்கு லெஃப்டில் இருக்குது. அண்ட் x2 வந்து ஆவரேஜுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதுபடி கால்குலேட்டட் வேல்யூஸ் ஆஃப் Z1 நெகட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் -0.5, Z2 பாசிட்டிவ் 0.75. ஸோ நம்ம வந்து இதை வச்சு நம்ம கியூமுலேட்டிவ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை நெக்ஸ்ட் ஸ்லைடில் யூஸ் பண்ணி எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்குது. அதாவது நெகட்டிவ் சைடு இருந்தால், அதாவது எல்லா ஏரியாவுமே லெஃப்ட்லேருந்து ரைட் எண்டு வரைக்கும் போகுது. ஸோ நெகட்டிவ் ஏரியா உள்ள நெகட்டிவ் இசட் உள்ளதுக்கான டேபிள் இது. ஸோ -0.5க்கு என்ன ஏரியா 0.3085. ஸோ Z1 -0.5னா கியூமுலேட்டிவ் ஏரியா, அதாவது ப்ராபபிலிட்டி 0.3085, அதாவது லெஃப்ட்லேருந்து 0.3085. Z2 = 0.75, அதை இங்கே இந்த டேபிளில் பார்க்குறோம். 0.75 வேணும் இல்லையா, தட் மீன்ஸ் 0.05 இந்த வேல்யூ 0.7734. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில், அதாவது இந்த ரெண்டோட வித்தியாசம் தான் ஏரியா, நமக்கு வேண்டிய ஏரியா. ஸோ நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட்டு, Z1க்கும் Z2க்கும் நடுவில் இருக்கிற ஏரியா அப்படின்னா 0.7734 -3085, அதாவது 0.4649. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து 13,500லேருந்து 14,750க்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46.49%. அதாவது 46.49% ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து 13,500லேருந்து 14,750 வேல்யூக்குள்ளே இருக்குது. இப்படி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை யூஸ் பண்ணி நார்மல் கர்வில் இருக்கிற எந்த பாயிண்டில் இருக்கிற ஏரியாவையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கால்குலேஷன்ஸ் பார்த்தோம், ஹிஸ்டோகிராம் அண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டோட சம்பந்தப்பட்ட கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம், எந்த டூலோட கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம், கண்ட்ரோல் சார்ட்ஸோட கால்குலேஷன்ஸு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.